கானகத்தின் மத்தியில் அடர்ந்த மரங்களுக்கிடையில் ஒரு சுட்டிப் குரங்கு இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் சுறுசுறுப்பானது. ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும்போது அதன் வாலில் ஒரு கனமான சாகச மூட்டை எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த மூட்டைக்குள் சிட்டுவின் எல்லா பொக்கிஷங்களும் இருக்கும். வண்ணமயமான கற்கள், பளபளக்கும் இலைகள் மற்றும் ஒரு பழைய கிழிந்த புத்தகம். ஒரு நாள் சிட்டு தன் மூட்டையோடு ஒரு புதிய இடத்தை கண்டறியும் ஆவலில் காட்டில் அலைந்து திரிந்தது. அது ஒரு அடர்ந்த புதரில் ஒரு பெரிய பளபளக்கும் மணியை கண்டது. மணி மிகவும் கனமாக இருந்தது. சிட்டு அதை தூக்க முயற்சி செய்தது. ஆனால் அது அசையவில்லை. இது என்னவாக இருக்கும் என்று சிட்டு யோசித்தது. அப்போது ஒரு வயதான ஆந்தை அங்கு பறந்து வந்தது. அதன் பெயர் ஞானி. ஞானி மெதுவாக கண்களை திறந்து சிட்டுவை பார்த்தது. அது வெறும் மணி அல்ல சிட்டு, அது மாயமணி. அதை ஒலித்தால் ஒரு ரகசிய வழி திறக்கும் என்று ஞானி கரகரப்பான குரலில் கூறியது. சிட்டு ஆச்சரியத்துடன் ஞானியை பார்த்தது. மாயமணியா, ரகசிய வழியா, எங்கு திறக்கும் என்று கேட்டது. ஞானி சிரித்தது. அந்த ரகசிய வழி காணாமல் போன பொக்கிஷ குகைக்கு செல்லும். ஆனால் அந்த குகைக்குள் செல்வது எளிதல்ல. அங்கே பல புதிர்கள் காத்திருக்கின்றன என்று எச்சரித்தது. சிட்டுவுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அது மணியை தூக்க தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியது. ஆனால் அது பயனில்லை. அது சோகமாக அமர்ந்தது. அப்போது ஞானி, மாயமணி தனிப்பட்டவர்களின் பலத்தால் ஒலிக்காது சிட்டு. அதற்கு தேவை அன்பும் ஒற்றுமையும் என்றது. சிட்டு குழப்பத்துடன் பார்த்தது. ஞானி தொடர்ந்தது, நீ உன் நண்பர்களை அழை. எல்லோரும் சேர்ந்து மணியை தொட்டு உங்களின் அன்பையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துங்கள். அப்போது மணி ஒலிக்கும். சிட்டு உடனே தனது நண்பர்களான தைரியமான புலி, மென்மையான மான், புத்திசாலி நரி ஆகியோரை அழைத்து வந்தது. ஞானி சொன்னதை அவர்களிடம் விளக்கியது. எல்லோரும் சேர்ந்து மணியைச் சுற்றி அமர்ந்து தங்கள் கைகளை அதன் மேல் வைத்தனர். அவர்களின் இதயங்களில் அன்பு நிறைந்திருந்தது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக செயல்பட உறுதியளித்தனர். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி மணியிலிருந்து வெளிப்பட்டது. ஒரு இனிமையான ஒளி காட்டில் பரவியது. மணி மெதுவாக மேலே எழும்பியது. அதன் அடியில் ஒரு பெரிய மரத்தின் வேர்கள் விலகி ஒரு ரகசிய வழி தோன்றியது. சிட்டுவும் அதன் நண்பர்களும் தைரியமாக அந்த குகைக்குள் நுழைந்தனர். உள்ளே பல புதிர்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு புதிரையும் தீர்த்தனர். இறுதியாக அவர்கள் ஒரு பெரிய அறையை அடைந்தனர். அங்கே பளபளக்கும் கற்கள், தங்க நாணயங்கள் மற்றும் மிகவும் பழமையான புத்தகங்கள் நிறைந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது. சிட்டுவும் அதன் நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் பொக்கிஷத்தை பிரித்தனர். அவர்கள் அதை பகிர்ந்து கொண்டனர். மேலும் குகைக்கு வெளியே கொண்டு வந்து காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கும் கொடுத்தனர். அன்றிலிருந்து கானகத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்தனர். சிட்டுவும் அதன் நண்பர்களும் தங்கள் அன்பும் ஒற்றுமையும் தான் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? வேறு ஏதேனும் கதை வேண்டுமா?